This sermon, Hebrews, chapter 1, was delivered on Wednesday evening, August 21st, 1957 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1957 வருடம் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை மாலையில் அமெரிக்கா இந்தியானா ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் ஹீப்ரூஸ் சாப்டர் 1 எபிரேயர் 1ஆம் அதிகாரம் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். So the prophets and spiritual man this day is only the reflection of Christ. There by the law they stood, look over here, they stand looking back the other way through grace. ஆகையால் தீர்க்கதரிசிகள் ஆவிக்குரிய மனிதர்கள் இந்த நாளின் கிறிஸ்துவின் பிரதிபலிப்பாய் மாத்திரமே உள்ளனர். அவர்களோ நியாயப்பிரமாணத்தை கொண்டு நின்று நோக்கி பார்த்தனர். இங்கே இவர்களோ வேறு விதமாக நின்று கிருபையினூடாக பின்னோக்கி பார்க்கின்றனர். That in Hebrews 11, the last chapter, I've often wondered that. In the last chapter, last part of the 11th chapter of Hebrews, when he talks about Abraham. அது எபிரேயர் 11 உள்ளது. கடைசி அதிகாரம். நான் அதை குறித்து அவ்வப்போது வியந்துள்ளேன். அந்த கடைசி அதிகாரத்தில் அவன் ஆபிரகாமை குறித்து பேசும்போது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தின் கடைசி பாகத்தில் பேசுகிறார். The great faith chapter, and at the end he said they wandered about in sheep skins and in goat skins and was made destitute and sought asunder. Amen. They wandered about, no place to go, hated and despised and persecuted, of whom this world is worthy of such people. அது மகத்தான விசுவாசத்தை குறித்த அதிகாரம். அந்த அதிகாரத்தின் முடிவிலே அவர்கள் செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்துக்கொண்டு திரிந்து குறைவை அனுபவித்து வாளால் அறுப்புண்டார்கள். அவர்கள் செல்ல இடமில்லாமல் அலைந்து திரிந்து வெறுக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு துன்பப்படுத்தப்பட்டனர். உலகமோ அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை என்று கூறினான். Then Paul stands and said, but without us they are not perfect, for they only look to the cross and we look through the cross. We have the Spirit of Christ. After it become human flesh and dwell among us, we come here by the Holy Ghost, which is a far better plan. அதன் பின்னர் பவுல் நின்று அவர்கள் நம்மையல்லாமல் பூரணராகவில்லை என்று கூறினான். ஏனென்றால் அவர்கள் சிலுவை அண்டை மாத்திரமே நோக்கி பார்த்தனர். நாமோ சிலுவையினூடாக நோக்கி பார்க்கிறோம். அவர் மாம்சமாகி நமக்குள்ளே வாசமணின பிறகு நாம் கிறிஸ்துவின் ஆவி உடையவராக இருக்கிறோம். நாம் பரிசுத்த ஆவியினால் இங்கே வந்துள்ளோம். அது இதுவரை இருந்ததிலேயே மேலான ஒரு திட்டமாய் உள்ளது. Sometimes I wonder what Christianity expects today. A preacher going into town has to be, or some new church or some new charge, calls himself a prophet, walks up there and says, well, if they'll give me so much money, if I can have the best car, if my salary will be raised every 6 months. சில சமயங்களில் கிறிஸ்தவ மார்க்கம் இன்றைக்கு எதை எதிர்பார்க்கிறது என்று எண்ணி வியப்புறுகிறேன். ஒரு பிரசங்கியார் ஒரு கூடாரத்திற்கு அல்லது ஒரு புதிய சபைக்கு சென்று அல்லது புதிய பதவியோடு தன்னை ஒரு தீர்க்கதரிசி என்று அழைத்துக் கொண்டு அங்கே நடந்து சென்று, நல்லது, அவர்கள் எனக்கு மிக அதிகமான பணம் கொடுத்தால் நலமாயிருக்கும், என்னால் ஒரு மிகச்சிறந்த காரை வைத்திருக்க முடிந்தால் நலமாயிருக்கும், அவர்கள் அவ்வாறு அளித்தால் என்னுடைய சம்பளம் 6 மாதத்துக்கு ஒரு முறை உயர்த்தப்படுமானால் நலமாயிருக்கும் என்று கூறுவதாகத்தான் உள்ளது. We have to have the best. We have to have the best homes. We have to have the best clothes. What do we do when we stand in the presence of those men who wandered in goat skin and sheep skins, no place to lay their heads, wandering about in deserts? நாம் மிகச் சிறப்பானதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என விரும்புகிறோம். நாம் மிகச்சிறந்த வீடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என விரும்புகிறோம். நாம் மிகச்சிறந்த ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்துக்கொண்டு தங்களுடைய தலையை சாக்க இடமில்லாமல் வனாந்திரங்களில் அலைந்து திரிந்தவர்களுக்கு முன்பாக நாம் நிற்கும் போது நாம் என்ன செய்வோம்? And somebody can make fun of us and we're ready to quit church and not go back anymore. What Christianity requires today, we ought to be ashamed of ourselves. Oh, God, be merciful to us. சிலர் நம்மை குறித்து பரியாசம் செய்யலாம். உடனே நாம் சபைக்கு செல்வதை விட்டுவிட ஆயத்தமாகி திரும்ப செல்லவே கூடாது என்ற நிலைக்கு வந்து விடுகிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு எது தேவைப்படுகிறது?
நாம் நம்மை குறித்து வெட்கப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஓ தேவனே, எங்களிடத்தில் இரக்கமாயிரும். In that day he spoke by the prophets, but this day to his son. That was a word of a prophet there. This is the word of the son today. Oh, blessed be the name of the Lord. Amen. அந்த நாளிலே அவர் தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுளம் பற்றினார். ஆனால் இந்த நாளிலோ தம்முடைய குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார். அங்கே அது ஒரு தீர்க்கதரிசியின் வார்த்தையாய் இருந்தது. இன்றைக்கோ இது குமாரனின் வார்த்தையாய் உள்ளது. ஓஹோ, கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. In other words, if you're looking at the shadow, the negative, you might make a mistake. But this is developed. Amen. Hallelujah. The picture is clear. That was by the prophet. This is by his son. That was by negative. This is by a positive. வேறு வார்த்தைகளில் கூறினால், நீங்கள் ஒரு நிழலை நோக்கி பார்த்துக் கொண்டிருப்பீர்களேயானால், நிழற்படத்தை நோக்கிக் கொண்டிருந்தால் நீங்கள் ஒரு தவறு செய்ய நேரிடலாம். ஆனால் இதுவோ நிழற்படத்திலிருந்து தெளிவாக புகைப்படமாக்கப்பட்டுள்ளது. அது தீர்க்கதரிசி மூலமாய் உண்டானது. இதுவோ குமாரன் மூலமாய் உண்டானது. அது ஒரு நிழற்படமாய் இருந்தது. இதுவோ ஒரு புகைப்படமாய் உள்ளது. Amen. You see it? There isn't a chance to lose. Hallelujah. It's a positive thing. Amen. This day through his son. Oh, how wonderful. Hallelujah. ஆமென். உங்களுக்கு இது புரிகிறதா? இதை புரிந்து கொள்ளாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. இது ஒரு நிஜமான காரியமாய் உள்ளது. இந்த நாளில் தம்முடைய குமாரன் மூலம் உண்டாகி உள்ளது. ஓ, எவ்வளவு அற்புதமாய் உள்ளது. Whom he has appointed heir. Oh my. Heir of all things. What was it? It was an appointment. Oh, listen. He was appointed, Christ was, heir of all things. இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். ஓஹோ, என்ன அது என்னவாயிருந்தது? அது நியமனமாயிருந்தது. ஓ, கவனியுங்கள், அவர் கிறிஸ்து சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமிக்கப்பட்டார். Oh, the devil knows that from the Garden of Eden. You see, when the devil heard that word there that day, the judgment of those people, said, because you come from the dust, dust you return, and the woman's seed shall bruise the serpent's head, a promised seed. ஓ, நீங்கள் பாருங்கள், பிசாசு ஏதேன் தோட்டம் முதற்கொண்டு அதை அறிந்திருந்தான். பிசாசு அந்த நாளிலே அந்த ஜனங்களின் நியாயத்தீர்ப்பில் கூறப்பட்ட வார்த்தையை கேட்டான். அப்பொழுது அவர், நீ பூமியின் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ மண்ணுக்கு திரும்புவாய், ஸ்திரீயின் வித்து சர்வத்தினுடைய தலையை நசுக்கும் என்றார். ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வித்து. Satan constantly watched for that seed. When Abel was born, he said, there you are, that's the seed. And he killed Abel. His son Cain killed Abel. சாத்தான் அந்த வித்தை தொடர்ந்து கவனித்து வந்தான். எனவே ஆபேல் பிறந்தபோது அவன், நீதான் அந்த வித்து என்றான். ஆகையால் அவன் ஆபேலை கொன்றான். சாத்தானுடைய குமாரன் காயின் ஆபேலை கொன்று போட்டான். And as soon as Abel died, he said, I got the seed. He slew it. He said, I got it. But Abel's death, Seth's birth, was the resurrection again. Amen. ஆபேல் மரித்து போனவுடன் அவன், நான் அந்த வித்தை பிடித்து விட்டேன் என்றான். அவன் அதை கொன்று போட்டான். எனவே அவன், நான் அதை பிடித்து விட்டேன் என்றான். ஆனால் ஆபேலுடைய மரணத்துக்கு பிறகு உண்டான சேத்துடைய பிறப்போ மீண்டும் உயிர் தெழுதலாயிருந்தது. Watch how they come down. That line of Seth, they come down a humble, righteous man, on down through Enoch, on down to Noah, to the end of the antediluvian destruction. அவர்கள் எப்படி தோன்றினர் என்பதை கவனியுங்கள். அந்த சேத்தின் வம்சவரிசையில் ஒரு தாழ்மையான நீதியுள்ள மனிதர் தோன்றி அதனூடாகவே ஏனோக்கு தோன்றினார். பின்னர் நோவா வரைக்கும் வந்து முடிவிலே ஜலப்பிரளய அழிவு உண்டானது. Look at Cain's line. Become smart people, educated, science. Don't the Bible say, did not Jesus say that the children of this world are wiser than the children of the kingdom? காயினுடைய வம்சவரிசை பாருங்கள். அதில் சாமர்த்தியமான கல்வியற்ற விஞ்ஞானிகளான மனிதர் தோன்றினர். வேதம் அவ்வாறு கூறவில்லையா? இயேசு இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள் என்று கூறவில்லையா? Look at the side of Cain yesterday. Smart, educated, skeptic, very religious. See? Very religious, but scientists, builders, great man. இன்றைக்கும் காயினுடைய வம்சவரிசையினூடாக பார்ப்பீர்களேயானால்
புத்தி சாதுரியமான, கல்வி பயின்ற, சந்தேகிக்கின்ற, மிகவும் பக்தியான, பாருங்கள், மிகவும் பக்தியானவர்கள் தோன்றி அவர்கள் விஞ்ஞானிகளாய், கட்டிட அமைப்பாளர்களாய், மகத்தான மனிதர்களாய் இருக்கின்றனர். Take great men. Look at Thomas Edison. Many great men. Look at Einstein. The brains of the world. So called today the brains of the world, but we don't try to use brains. We let the mind that was in Christ be in us and look to this world and call that so. மகத்தான மனிதர்களை எடுத்துக் கொள்ளுங்கள். தாமஸ் எடிசன் மற்றும் இன்னும் மகத்தான மனிதரை பாருங்கள். ஐன்ஸ்டீனை பாருங்கள். இன்றைக்கும் உலகத்தின் மூளை என்று அழைக்கப்படுகின்றனர். ஆனால் நாம் மூளைகளை உபயோகிக்க முயற்சிப்பதில்லை. நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தை நமக்குள்ளாக இருக்க அனுமதித்து இந்த வார்த்தையை நோக்கி பார்த்து அது இருக்கிற வண்ணமாகவே அதை கூறுவோமாக. Medical doctors, though we salute them with whatever we have, but the most of those are skeptics, agnostics. Look at the smart and intelligent people today. They're on that side over there, the Cain side. நாம் மருத்துவ வைத்தியர்களை நாம் என்னவெல்லாம் பெற்றுள்ளோமோ அதனை கொண்டு மரியாதை செலுத்தினாலும் அவர்களில் பெரும்பாலானவர்கள் சந்தேகக்காரர்களாய், கடவுளை பற்றிய கொள்கைகளில் சந்தேகமுள்ளவர்களாய் இருக்கின்றனர். இன்றைக்கு புத்தி சாதுரியமான, அறிவாற்றலுள்ள ஜனங்களை நோக்கி பாருங்கள். அவர்கள் காயீனின் வம்ச வரிசையில் அந்த பக்கம்தான் இருக்கிறார்கள். But look at the humble and meek. Amen. There's your resurrection again. Amen. Oh, blessed be the name of the Lord. Praise God. There you are. ஆனால் தாழ்மையும் சாந்தமானவர்களை நோக்கி பாருங்கள். அங்குதான் மீண்டும் உங்களுடைய உயிர்த்தெழுதல் உள்ளது. ஓ, கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. Notice, he made him heir of all things. Amen. By whom also he made the worlds. Who made the worlds? Christ. Praise God. Christ made the worlds? Yes, sir. Let's go just a little further. கவனியுங்கள், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். யார் உலகங்களை உண்டாக்கிறது? கிறிஸ்து. கிறிஸ்து உலகங்களை உண்டாக்கினாரா? ஆமையா. நாம் இன்னும் சற்று மேற்கொண்டு பார்ப்போம். Who being the brightness of his glory and express image of his presence. The brightness of whose glory? God's glory. Express image of whose presence? God's. Amen. Oh, I love this. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து. யாருடைய மகிமையின் பிரகாசம்? தேவனுடைய மகிமை. யாருடைய தன்மையின் சொரூபம்? தேவனுடைய. ஓ, நான் அதை விரும்புகிறேன். The express image of his person and upholding all things by the word. Amen. There you are. Praise God. The word that upholds all things. Jesus said in Matthew 24, heavens and earth will pass away, but my word shall never pass away. He upholds all things. அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய். அங்குதான் காரியம். வார்த்தையே சர்வத்தையும் தாங்குகிறது. இயேசு மத்தேயு 24 அதிகாரத்தில் வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்றார். அவர் சர்வத்தையும் தாங்குகிறார். Science tries to down it and say it's an old book, it's been translated. Even the Roman Catholic Church, Bishop Sheen said that's been translated 4 or 5 different times and not much to it you couldn't live by if you had to. But he upholds all things by his word. Amen. That's what I think about it. I believe the Bible. விஞ்ஞானமோ அதை மேற்கொள்ள முயற்சித்து அது ஒரு பண்டைய புத்தகம், அது மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்று கூறுகிறது. ரோமன் கத்தோலிக்க சபையோ பேராயர் ஷீன் அவர்களும் கூட அது 4 அல்லது 5 பல்வேறுபட்ட சமயங்களில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. எனவே அது அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததல்ல. நீங்கள் அதை வைத்திருந்தாலும் அதனை கொண்டு நீங்கள் ஜீவிக்க முடியாது என்று கூறிவிட்டார் என்கிறது. ஆனால் அவர் சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார். ஆமென். அதை குறித்துதான் நான் சிந்தித்து பார்க்கிறேன். நான் வேதத்தை விசுவாசிக்கிறேன். The word of his power. There's power in the word. Amen. When he had by himself purged our sins, look here, sat down on the right hand of the majesty on high. தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய். வார்த்தையில்தான் வல்லமை உண்டு. தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி. இங்கே பாருங்கள்,
உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். What's Paul trying to do? He's trying to show that God purposed all things in Christ and Christ was the express image of God. பவுல் என்ன செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்? தேவன் எல்லா காரியங்களையும் கிறிஸ்துவுக்குள்ளாக தீர்மானித்திருந்தார். கிறிஸ்து தேவனுடைய சொரூபத்தின் தன்மையாயிருந்தார். The entire rest of the chapter deals with how that he was higher than angels, higher than all powers. Angels worshipped him. Paul was trying to magnify him. இந்த அதிகாரத்தில் மீதமுள்ள யாவுமே எப்படி அவர் தேவதூதர்களை காட்டிலும் மேன்மையுள்ளவராய் இருந்தார் என்றும் எல்லா வல்லமைகளுக்கும் மேம்பட்டவராய் இருந்தார் என்பதையுமே எடுத்துக் கூறுகிறது. தேவ தூதர்கள் அவரை தொழுது கொண்டனர். பவுல் அவரை பெரிய அளவில் மேன்மைப்படுத்தி காட்ட முயற்சித்துக் கொண்டிருந்தார். Now, I want to try, if I don't get any further than this, the rest of it just magnifying Christ, what Paul says over here, like in the 11th chapter, and all by talking about the world, he said, what angel did he say, thou art my son, this day I have begotten thee? See? இப்பொழுது நான் கூற வேண்டும் என்று முயற்சிப்பதோ, நான் இதற்கு மேல் விளக்கி கூறவில்லை என்றாலும், இந்த அதிகாரத்தினுடைய மற்ற காரியங்களும் கிறிஸ்துவையே மிகப்பெரிய அளவில் மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. பவுல் இங்கே என்ன கூறுகிறார் என்றால், 11ஆம் அதிகாரத்தில் உள்ளது போன்று உலகத்தை குறித்து பேசுகிற எல்லாவற்றை குறித்தும் பேசுகிறார். அவர், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா என்றார். புரிகிறதா? The world, they shall perish. The world shall perish, but and all the things of the world shall perish. He would fold them up like a vesture. They'd be old and turn and go away, but thou remaineth. Amen. உலகத்தின் முடிவில் வானங்கள் அழிந்து போம், உலகம் அழிந்து போம், ஆனால் உலகத்தின் எல்லா காரியங்களும் அழிந்து போம். அவர் அவைகளை ஒரு சால்வையைப் போல சுருட்டுவார். அவைகள் பழமையாய் போய் மாறிப்போம், ஆனால் நீரோ மாறாதவராயிருக்கிறீர். Thou remaineth forever. Thou art my son, this day I have begotten thee, and will never perish, sitting at the right hand of the majesty. நீரோ என்றென்றைக்கும் மாறாதவராயிருக்கிறீர். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். நீரோ ஒருபோதும் ஒழிந்து போகாமல் உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்தில் உட்காருவீர். What does right hand mean? Not God's got a right hand and somebody sitting on it. Right hand means the power and authority. Got the authority of everything in heaven and earth, and all the heavens and earth is made by him. வலதுகரம் என்பதன் பொருள் என்ன? தேவனுக்கு ஒரு வலக்கரமாயிருக்கிற யாரோ ஒருவர் அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதல்ல. வலக்கரம் என்பது வல்லமையும் அதிகாரத்தையுமே பொருட்படுத்துகிறது. வானத்திலும் பூமியில் உள்ள ஒவ்வொரு காரியத்தின் மேலும் பெற்றுள்ள அதிகாரமாகும். வானங்களும் பூமியும் யாவும் அவர் மூலமாகவே உண்டாக்கப்பட்டிருக்கின்றன. Now who is this great guy? This great fellow, Christ. Here, God and Father, Son, and Holy Spirit is the Trinity, but it's not a Trinity of people. It's a Trinity of office of one God. இப்பொழுது யார் இந்த மகத்தான நபர்? இந்த மகத்தான நபர் யார்? கிறிஸ்து. இங்கே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியில் தேவன். அது ஒரு திருத்துவம், ஆனால் அது திருத்துவ ஜனங்கள் அல்ல. அது ஒரே தேவனின் திருத்துவ உத்தியோகமாகும். He was the Father leading the children of Israel. That was his office, the great Jehovah Father. And he dwelt on earth called the Son. And now he dwells in his church called the Holy Ghost. Not three gods, one God. And three offices. Amen. Father, Son, and Holy Spirit. அவர் இஸ்ரவேல் புத்திரரை வழிநடத்தின போது பிதாவாக இருந்தார். அது அவருடைய உத்தியோகமாயிருந்தது. அது மகத்தான யெகோவா பிதா. அவர் பூமியில் வாசம் செய்த போது குமாரன் என்று அழைக்கப்பட்டார். இப்பொழுதோ அவர் தம்முடைய சபையில் வாசம் செய்து கொண்டு பரிசுத்த ஆவி என்று அழைக்கப்படுகிறார். மூன்று தேவர்கள் அல்ல, ஒரே தேவன் மூன்று உத்தியோகங்களில் இருத்தல். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. People try to make him three different gods. God the Father, that's the reason the Jews, you never bring this to a Jew, you know. That there. He's got a commandment. I'm one God. There's only one God. ஜனங்களோ அவரை மூன்று வித்தியாசமான தேவர்களாக்க முயற்சிக்கிறார்கள். பிதாவாகிய தேவன். அந்த காரணத்தினால் தான் யூதர்கள், நீங்கள் இதை யூதனிடம் ஒருபோதும் கொண்டு செல்ல முடியாது. அங்கே அவர்களிடம் அதை கொண்டு செல்லவே முடியாது. ஒரு யூதனால் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. ஏனென்றால் நான் ஒருவரே தேவன் என்ற ஒரு கட்டளையை அவன் பெற்றுள்ளான். ஒரே தேவன் மாத்திரமே உண்டு. In Africa they baptize three different ways. They baptize once for the Father, once for the Son, and once for the Holy Ghost.
ஆப்பிரிக்காவில் அவர்கள் 3 வித்தியாசமான வழிகளில் ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள். அவர்கள் பிதாவிற்காக ஒரு முறையும், குமாரனுக்காக ஒரு முறையும், பரிசுத்தாவிக்காக ஒரு முறையும் ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள். The Apostolic Faith Mission, they baptized 3 times face forward to his death. What they call the full gospel on the west coast or the east coast, baptized 3 times backward, said he, unto his burial. அப்போஸ்தல விசுவாச ஊழியம் என்ற ஸ்தாபனத்தில் அவர்கள் அவருடைய மரணத்திற்காக முகத்தை முன்னோக்கியவாறு 3 முறை முடுக்கி ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள். அவர்கள் அதை மேற்கு கடற்கரையின் பேரிலான முழு சுவிசேஷம் என்று அழைக்கிறார்கள். இல்லை, கிழக்கு கடற்கரை. பின்னர் 3 முறை பின்பக்கமாக முடுக்கி ஞானஸ்தானம் கொடுத்து அவருடைய அடக்கம் என்று கூறுகிறார்கள். And he said when he died, he fell forward. And I said, oh, he buried a man on his back. Just the little technique things when they're both wrong. Both wrong according to the scripture. This is the Urim Thummim that settles it. மேலும் அவர் மரித்தபோது அவர் மூங்குப்புற விழுந்தார் என்று அந்த நபர் கூறினார். மற்றொருவர், பொறுங்கள், நீங்கள் ஒரு மனிதனை முதுகு பக்கமாக அடக்கம் பண்ணுகிறீர்கள் என்றார். அவை வெறுமன பழைய உத்தியான காரியங்கள். அவர்கள் இருவருமே தவறாயிருக்கிறார்கள். வேத வாக்கியத்தின்படி 2மே தவறாய் உள்ளது. இதுதான் ஊரிம் தும்மிமாய் உள்ளது. அதுவே இதனை தீர்த்து வைக்கிறது. Now here, let's just picture that out and see what it looks like tonight. Here it is, if you want to see it. In all of about 25 years I've been a minister. I've studied that. இப்பொழுது இங்கே நாம் அதை சித்தரித்து பார்ப்போமாக. இன்றிரவு அது என்னவாய் காணப்படுகிறது என்பதை பார்ப்போமாக. நீங்கள் அதை காண விரும்பினால் இதோ அது உள்ளது. ஏறக்குறைய 25 வருடங்களாக ஒரு ஊழியராக இருந்து வருகின்றபடியால் நான் அதை ஆராய்ந்து படித்துள்ளேன். And I've often wondered at gifts in the church. What is those gifts? Prophecy, speaking with tongues, interpretation of tongues, divine revelation, so forth. That's all comes through Christ. சபையில் உள்ள வரங்களை குறித்து நான் அவ்வப்போது வியப்படைந்துள்ளேன். அந்த வரங்கள் என்ன? தீர்க்க தரிசனம், அந்நிய பாஷைகளில் பேசுதல், அந்நிய பாஷைகளுக்குரிய வியாக்கியானம், தெய்வீக வெளிப்பாடு போன்றவை யாவும் கிறிஸ்துவினூடாகவே வருகின்றன. Now look, Christ is the head of all things. And he's the head of the church. And did you ever see a big diamond? A great big diamond that is chipped right. It's got little chips knocked off of it. Chipped off of it. That makes a correct diamond. இப்பொழுது பாருங்கள், கிறிஸ்துவே எல்லா காரியங்களுக்கும் தலையாயிருக்கிறார். அவர் சபைக்கு தலையாயிருக்கிறார். நீங்கள் எப்போதாவது ஒரு பெரிய வைரத்தை பார்த்திருக்கிறீர்களா? ஒரு மகத்தான பெரிய வைரம் சரியாக செதுக்கப்படுகின்ற போது அதிலிருந்து சிறு வைர துணுக்குகள் செதுக்கப்பட்டு வெளியே வருகின்றன. அதிலிருந்து செதுக்கி எடுக்கப்படுகின்றன. அது ஒரு சரியான வைரத்தை உண்டாக்குகிறது. What's the chips for? The real diamond, when it comes out, it's been bruised. The real diamond, when it's found, I was in Kimberly. Many of you have heard you can pick up diamonds on the street. That's correct. அந்த துணுக்குகள் என்னத்திற்காக? உண்மையான வைரம் அந்த வழியில் தான் உண்டாகிறது. அது நொறுக்கப்படுகிறது. அப்பொழுது அந்த உண்மையான வைரம் கண்டறியப்படுகிறது. நான் கிம்பர்லியில் இருந்தேன். உங்களில் அநேகர் அங்கே வீதியில் வைரங்களை பொறுக்கெடுக்க முடியும் என்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அது சரியே. Billy and I, Mr. Bosworth, the president of the Kimberly Diamond Mines, he was my usher in the meeting there. பில்லியும் நானும் திரு பாஸ்வத் அவர்களும் அங்கிருந்தோம். கிம்பர்லி வைர சுரங்கத்தின் தலைவர் எங்களை அழைத்துச் சென்றார். அவரோ அங்கே என்னுடைய கூட்டத்தில் வரிசைகளை ஒழுங்குபடுத்துபவராயிருந்தார். And they take this over and just out of, they mine them about 1700 feet under the earth. They come out of blue stone. Big blue like this blue stone you get around here. அவர்கள் அங்கே எங்களை அழைத்துச் சென்றனர். அவர்கள் அந்த சுரங்கத்தை ஏறக்குறைய பூமிக்கு கீழாக 1700 அடி ஆழம் தோண்டியிருந்தனர். அவர்கள் அங்கிருந்து ஒரு நீலக்கல்லை, பெரிய நீலக்கல்லை அங்கிருந்து எடுக்கிறார்கள். நீங்கள் இந்த விதமான நீலக்கல்லை இங்கே பெறலாம். And those natives, they put them 1700 feet in the ground to mine them to keep the price up. அந்த சுதேசிகளை அவர்கள் விலை மதிப்பை உயர்த்துவதற்காகவே அங்கு அமர்த்தி அந்த 1700 அடி ஆழத்தில் பணிபுரிய செய்கிறார்கள். You go on the river there, they got it guarded for hundreds of miles. Take 2 10-gallon buckets, he said, pick it up full of sand, and if you could get home with it, you'd be a multi-millionaire. There'd be so many diamonds in it. But they have to work and mine them to keep the price up on them. நீங்கள் அந்த ஆற்றண்டை செல்வீர்களேயானால் அவர்கள் அதற்கு 1000 மைல்கள் அளவிற்கு பாதுகாப்பு அமைக்கப்பட்டிருப்பதை காணலாம். அவர் அங்கிருந்து 2 10 காலன் வாளிகள் நிறைய மணல் எடுப்பதாக கூறினார். நீங்கள் அதை உங்களுடைய வீட்டிற்கு கொண்டு செல்ல கூடுமானால் நீங்கள் ஒரு கோடீஸ்வரர் ஆகிவிடுவீர்கள். ஏனென்றால் அதில் அநேக வைரங்கள் இருக்கும். ஆனால் அவர்களோ
அங்கு விலை மதிப்பை உயர்த்துவதற்காகவே அந்த சுரங்கத்தில் அவர்களை வேலை செய்ய வைக்கிறார்கள். Now, the diamond, when it comes forth, it's just a big, smooth, round, like piece of glass. There's a blue diamond, black diamond, emerald, and a clear diamond, white diamond. இப்பொழுது அந்த வைரம் அது வெளிப்படும் போது அது ஒரு பெரிய மிருதுவான வட்டமான கண்ணாடி துண்டு போன்று காணப்படும். ஒரு நீல வைரம், கருப்பு வைரம், மரகதம், ஒரு தெளிவான வைரம், வெள்ளை வைரம் என்பதும் உண்டு. But when it comes forth, then when it's made and put into use, there's a part of that diamond has to lose, and it has to lose the chips off of it. ஆனால் அது வெளிப்படும் போதோ, அதாவது அதன் பின்னர் அது தயாரிக்கப்பட்டு அது உபயோகத்திற்கு வைக்கப்படுகிறது, அப்பொழுது இந்த வைரத்தின் ஒரு பாகத்தை இழக்க வேண்டியதாக உள்ளது. அதிலிருந்து செதுக்கப்படுகின்ற துணுக்குகளை அது இழக்க வேண்டியதாக உள்ளது. Not little chips, because when it comes in direct light like that, it makes a sparkle. The chip, what makes a sparkle? The way it's cut. செதுக்கப்படுகின்ற அந்த சிறு துணுக்குகள் அவைகளில் நேரடியாக ஒளிப்படும் போது அவைகள் இந்த விதமான ஒரு பிரகாசத்தை உண்டு பண்ணுகின்றன. அந்த துணுக்கு, அந்த வைரம் அந்த விதமாக வெட்டப்படும் போது அது மினுக்கான பிரகாசத்தை உண்டு பண்ணுகிறது. It's cut, chip, and then when it does, it makes a sparkle, and one will go a green light, the other will go a blue light, and maybe another emerald light, a red light, and different lights go from it, like a rainbow color. They call it fire in the diamond. அது வெட்டி எடுக்கப்பட்டு செதுக்கப்பட்ட பிறகே அது பிரகாசமாய் மின்னுகிறது. ஒன்று ஒரு பச்சை நிற ஒளியையும், மற்றொன்று ஒரு நீல நிற ஒளியையும், ஒரு கால் மற்றொன்று வேறொரு நிறத்தையும், மற்றொன்று மரகத நிற ஒளியை, மற்றொன்று சிகப்பு நிற ஒளியையும் பிரகாசிக்கும். ஒரு வானவில் நிறத்தை போல் அதிலிருந்து வித்தியாசமான ஒளிகள் புறப்பட்டு செல்கின்றன. அவர்களோ அதை வைரத்தில் உள்ள நெருப்பு என்று அழைக்கிறார்கள். Now, each one of those lights represents gifts, but it's only Christ is the diamond. And he was the one who came and was bruised and wounded and chipped, that he might reflect himself back as a light to the world. He's that master diamond. இப்பொழுது அந்த ஒவ்வொரு ஒளிகளும் வரங்களையே பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. ஆனால் கிறிஸ்து மாத்திரமே வைரமாயிருக்கிறார். அவர் உலகத்திற்கு ஒரு ஒளியாக தம்மையே திரும்பவும் பிரதிபலிக்கும்படிக்கு இறங்கி வந்து நொறுக்கப்பட்டு காயப்பட்டு அடிக்கப்பட்டவராயிருந்தார். அவரே அந்த சிறந்த வைரமாயிருந்தார். Could you imagine before there even was an earth, before there was a light, before there was a star, before there was anything? பூமி உண்டாயிருந்ததற்கு முன்னே, ஒரு வெளிச்சம் உண்டாயிருந்ததற்கு முன்னே, ஒரு நட்சத்திரம் உண்டாயிருந்ததற்கு முன்னே, எந்த ஒரு காரியமும் உண்டாயிருந்ததற்கு முன்பே எவ்வாறு இருந்திருக்கும் என்று உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? There's a great fountain going forth of spirit, and out of this fountain came the most pure of love, because there was nothing for it to come from there but love. ஒரு மகத்தான ஊற்று, ஆவிக்குரிய ஊற்று ஓடிக்கொண்டிருக்க இந்த ஊற்றிலிருந்து களங்கமில்லாத தூய அன்பு தோன்றினது. ஏனென்றால் அன்பை தவிர அதிலிருந்து வெளியே வர வேறொன்றுமே இல்லாதிருந்தது. Now what we call love today is a perverted love. But just as we get an essence or a little bit of that love in us, it changes our whole opinion. இப்பொழுது நாம் இன்றைக்கு அன்பு என்று அழைப்பதோ ஒரு தாறுமாறாக்கப்பட்ட அன்பாய் இருக்கிறது. ஆனால் நாம் அந்த அன்பின் சாராம்சத்தை இல்லை, அந்த அன்பின் ஒரு துளியை நமக்குள்ளாக பெற்றுக்கொள்ளும் போது அது நம்முடைய முழு கருத்தையுமே மாற்றி விடுகிறது. Then out of there come another stream of this main fountain, the diamond, and it was called righteousness, absolutely righteousness. அதன் பின்னர் அங்கிருந்து இந்த முக்கிய ஊற்றிலிருந்து மற்றொரு ஓடை வைரமாக வெளிவந்து அது நீதி என்று, முற்றிலும் நீதி என்று அழைக்கப்பட்டது. Now that's the reason we had to have law. That's the reason law has to have judgment. If your judgment doesn't follow law, law doesn't do no good. இப்பொழுது அந்த காரணத்தினால்தான் நாம் நியாயப்பிரமாணத்தை உடையவளாய் இருக்க வேண்டியதாக இருந்தது. அந்த காரணத்தினால்தான் நியாயப்பிரமாணம் நியாய தீர்ப்பை உடையதாய் இருக்க வேண்டியதாக உள்ளது. எந்த நியாய தீர்ப்பும் நியாயப்பிரமாணத்தை பின்தொடரவில்லை என்றால் நியாயப்பிரமாணம் எந்த நன்மையையும் செய்யாது. And when judgment was passed by law, which brings death, and there's no one who could pay the penalty but God himself.
நியாயத்தீர்ப்பு நியாயப்பிரமாணத்தினால் நிறைவேற்றப்பட்ட போது அது மரணத்தையே கொண்டு வந்தது. எனவே அதற்குரிய அபராதத்தை தேவனை தவிர வேறொருவராலும் செலுத்த முடியாமல் இருந்தது. And he paid the penalty of our death and took our sins upon him that we might be the righteousness of God through him. அவர் நம்முடைய மரணத்துக்குரிய அபராதத்தை செலுத்தினார். நாம் அவர் மூலமாக தேவனுடைய நீதியாகும்படிக்கு நம்முடைய பாவங்களை அவர் மேல் ஏற்றுக்கொண்டார். Now, when these great lights went out, or great rays of spirit, love, peace, that's all there was. There was no suffering, there was no hate or no malice. It couldn't come from this fountain. That was Jehovah. That was Jehovah God. இப்பொழுது இந்த மகத்தான ஒளிகள் மகத்தான ஆவியின் கதிர்களை பிரகாசித்தன. அன்பு, சமாதானம் அங்கு இருந்ததெல்லாம் அவ்வளவுதான். எந்த வேதனையும் அங்கு இல்லாதிருந்தது, எந்த வெறுப்பும் அங்கில்லாதிருந்தது, எந்த துர்குணமும் இல்லாதிருந்தது. எனவே அவை இந்த ஊற்றிலிருந்து வந்திருக்க முடியாது. அது யெகோவாவாயிருந்தது. அது யெகோவா தேவனாயிருந்தது. And now, as the theologians call it, a theophany went from that, which was called in the scriptural the Logos. The Logos that went out of God. It's hard to explain, but it was a part of God. இப்பொழுது வேத பண்டிதர்கள் கூறுவது போல அதிலிருந்து ஒரு ஆவிக்குரிய சரீரம் புறப்பட்டு சென்றது. அது ஆவிக்குரிய பிரகாரமாக லோகாஸ் என்று அழைக்கப்பட்டது. அந்த லோகாஸ் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு சென்றது. அது விவரிப்பதற்கோ கடினமாய் உள்ளது. ஆனால் அது தேவனின் ஒரு பாகமாயிருந்தது. Now here's what happened. Oh, excuse me. I just get on this. This gets me right where I love it. Amen. The Logos and this great fountain, this great fountain of spirit, which had no beginning or no end. இப்பொழுது இங்கே இதுதான் சம்பவித்தது. ஓ, என்னை மன்னிக்கவும். நான் அதன் பேரில் புரிந்து கொள்கிறேன். நான் அதை எங்கே நேசிக்கிறேன் என்பதை இது என்னை புரிந்து கொள்ளும்படியாக செய்கிறது. புரிகிறதா? லோகாஸ், இந்த மகத்தான ஊற்று, இந்த மகத்தான ஆவியின் ஊற்றுக்கு துவக்கமும் முடிவும் இல்லாதிருந்தது. This great spirit began to form into creation. And a logos that went out from it was the Son of God. இது சிருஷ்டிப்பில் மகத்தான ஆவியின் ரூபத்தில் துவங்கி அதிலிருந்து லோகாசாய் புறப்பட்டு சென்ற தேவகுமாரனாயிருந்தது. It was the only visible form that the Spirit had. And it was a theophany, which means a body. And the body was like a man. Moses saw it when it passed through by the rock. And he looked at it and said, it looked like the hind part of a man. அதுவே காணக்கூடிய ரூபத்தில் இருந்த ஆவியாயிருந்தது. அது ஒரு ஆவிக்குரிய சரீரமாயிருந்தது. அது ஒரு சரீரம் என்று பொருள்படுகிறது. அந்த சரீரமோ ஒரு மனிதரை போன்றே இருந்தது. அவர் கண்மலையண்டை கடந்து போகும்போது மோசே அதை கண்டான். அப்பொழுது அவன் அதை நோக்கி பார்த்து அது மனிதனுடைய பின்பகத்தை போன்று காணப்பட்டது என்று கூறினான். It's the same type of body that we receive when we die here. If this earthly tabernacle be dissolved, we have one already waiting. Amen. That was it. And that was the theophany, which was the Son of God. நாம் இங்கு மரிக்கும் போது நாம் அதே விதமான சரீரத்தையே பெற்றுக் கொள்கிறோம். பூமிக்குரிய குடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையில்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். அதுவாகத்தான் அது இருந்தது. அது ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்த தேவகுமாரனாகும். That Son, that Logos, became flesh because we were put in flesh. And the theophany, the Logos, became flesh here among us. And it was nothing else but the dwelling place for that entire fountain dwelling. Amen. அந்த குமாரன், அந்த லோகாஸ் மாம்சமானார். ஏனென்றால் நாம் மாம்சத்தில் இருந்தோம். ஆவிக்குரிய சரீரம் அந்த லோகாஸ் இங்கே நமக்கு மத்தியிலே மாம்சமானார். அது அந்த முழு ஊற்றும் அவருக்குள் வாசம் செய்த வாசஸ்தலமே இல்லாமல் வேறொன்றுமாயிருக்கவில்லை. Oh, do you see